ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மங்களன் மங்களில் நகை சீட்டு வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து அந்த சீட்டு முடிஞ்சு நான் நகை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மங்களன் மங்களில் எப்படி இருந்துச்சு, எனக்கு இந்த சீட்டு மூலியமாக எவ்வளோ லாபம் கிடச்சிது அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்கலாம். மங்களன் மங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி, சேலம் இந்த 2 இடத்துலையுமே இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்க மங்களன் மங்களில் தான் நகை சீட்டு வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த நான் கட்டியிருந்த நகை சீட்டு பார்த்திங்கன்னா அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டம். இது 15 மாதம் சீட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அமௌண்ட்டை நம்ம மாதம் மாதம் கட்டலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் வந்து ஒரு 10,000 சீட்டு, அப்புறம் ஒரு 5,000 சீட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10,000 சீட்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக வந்து ஒரு 25,000 சீட்டு நாங்கள் மாதம் மாதம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து எனக்கு ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக எனக்கு எவ்வளோ வெயிட்டு சேர்ந்துருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 6 பவுன் கிட்ட சேர்ந்துருந்தது. ஸோ வந்து இந்த பவுன் வந்து சேர்ந்தப்பயே நான் வந்து பிளான் பண்ணிட்டேன், இந்த நகை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரமும் நெக்லஸும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் கடைக்கு வந்து போயிருந்தேன். ஒரு டிசைனாக வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆரம் நெக்லஸை பொறுத்த வரைக்கும் இப்போ லைட் வெயிட்டடாக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கேரளா பேட்டர்ன் இருக்குது, பாம்பே பேட்டர்ன் இருக்குது, அது இல்லாமல் கல்கத்தா மாடல் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டர்க்கி பேட்டர்ன் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஒரு நகைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கும் இல்லையா? அதில் வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா பேட்டர்ன் வேண்டாம், அது லைட் வெயிட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வாங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். சரி போய் பார்க்கலாம், டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கல்கத்தா பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் பார்வையாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு, நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதில் வந்து டிசைன்ஸ்லாம் நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஆல்ரெடியே முடிவு பண்ணி தானே போயிருந்தேன், ஆரமும் நெக்லஸும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்திங்க அப்படின்னா ஆரம் வந்து ஒரு 4 பவுனில் வந்து காட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எடுத்தோடனே அவங்க கல்கத்தா பேட்டர்ன் தான் நான் காட்டினாங்க எனக்கு. நான் வேறு டிசைன்ஸ் எதுக்குமே போகலை. நான் டர்க்கி பேட்டர்னுக்கும் போகலை, பாம்பே டிசைன்ஸுக்கும் போகலை. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கேரளா பேட்டர்னுக்கு நான் போகக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டு போனேன். அதனால் அதுக்கு போக இது 3க்குமே நான் போகாமல் அவங்க ஃபஸ்ட்டு காட்டின அந்த கொல்கத்தா பேட்டர்னுக்கே நான் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வெயிட்டுமே வந்து எனக்கு நான் எதிர்பார்க்குற வெயிட்டில் எனக்கு கிடச்சிது. ப்ளஸ் வந்து பார்க்கும்போதும் கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வெயிட்டாகவும் நகை இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் கையில் தொட்டு பார்க்கும்போது. ஸோ அதனால் ஒரு நகையை போட்டு பார்த்து ஆரம் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சாக வந்து நெக்லஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஆரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 32 கிராம், கிட்டத்தட்ட ஒரு 4 பவுனு கொஞ்சம் மில்லி கூட அந்த மாதிரி எனக்கு ஆரம் வந்து கிடச்சிட்டு. அடுத்து நெக்லஸ் போய் பார்த்தேன். நெக்லஸுமே அதுக்கு மேட்சாக பார்க்கலாம், இப்போ அந்த நம்ம பார்த்துருக்க ஆரமுக்கு மேட்சிங்காக நெக்லஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லஸ் செக்ஷனுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவங்க 1.5 பவுனில் நெக்லஸ் காட்ட சொன்னேன். ஸோ அந்த 1.5 பவுனில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு 6-7 டிசைன் வந்து நான் பார்த்தேன். அதில் வந்து ஒன்று தான் நான் சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12 கிராமு, 13 கிராமு, 11 கிராமு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 1.5 பவுனுக்குள்ளேயே எனக்கு டிசைன்ஸ்லாம் அங்கே இருந்தது. மங்களை பொறுத்த வரைக்கும் டிசைன்ஸுக்கு பஞ்சமே இல்லை, நிறையவே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 டிசைன்ஸ் வந்து இதுக்கு மேட்சாக அந்த ஆரத்துக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு 5-6 இருந்தது. அதில் வந்து ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 கிராம் கிட்டே இருந்தது. அதை அப்படியே நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சய திட்டம் வந்து 15 மாத ஸ்கீமு. இதில் வந்து மாதம் மாதம் முடிஞ்ச அமௌண்ட்டை நம்ம கட்டலாம். இந்த ஸ்கீமை பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இப்போ நான் ஃபைனலாக வந்து என்ன நகை சூஸ் பண்ணி வாங்கினேன் அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ ஃபைனலி எனக்கு சேர்ந்துருந்த அந்த 6 பவுனுக்கு நான் என்ன நெக்லஸ் என்ன ஆரம் வாங்கினேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதோட வெயிட்டு அப்புறம் வேஸ்டேஜ் ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரம் பார்க்கலாம். ஆரமோட வெயிட் என்ன, எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். டிசைன் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த டிசைன் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தது. உங்களுக்கு வீடியோவுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா கல்கத்தா பேட்டர்ன் தான்.
இது டாலர் பார்த்தோம் அப்படின்னா அந்த வரிக்கா பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றிலும் இருக்குது. டாலர் வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சென்டரில் பெருசாக ஒரு ஃப்ளார் இருக்குது. அப்புறம் உள்ளே ஒரு ஃப்ளார், குட்டி ஃப்ளார் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் தான் இருக்குது. சென்டரில் வந்து வரிக்கா பேட்டர்னே திரும்ப கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து 2 வரிக்கா பேட்டர்ன் கொடுத்து உள்ளே ஃப்ளார் இருக்க மாதிரி இருக்குது. சென்டரில் இந்த டிசைன் வந்துடுது. பேக்கில் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா செயினுக்குமே, அதாவது நெக்லஸ், ஆரம் எல்லாத்துக்கும் இருக்கிற அதே டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து பேக் செயின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பேக் செயினோட சேர்த்து எவ்வளோ வந்து வெயிட் வந்தது, வேஸ்டேஜ் வந்தது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இந்த டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இந்த மாதிரி தான் வந்து இதோட டிசைன் இருக்குது. இதை வந்து நான் கடையில் போட்டு பார்க்கும்போது பிக்சர் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த பிக்சர் இருந்ததுன்னா நான் ஆட் பண்ணுறேன். இதோட வெயிட் என்ன, வேஸ்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம வந்து எப்பயுமே இந்த கடையில் நகை வாங்கினாலும் நம்ம வந்து செக் பண்ணணும். பியூரிட்டி வந்து பார்க்காம வாங்கக்கூடாது. ஸோ வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே 916 போட்டிருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹால்மார்க் போட்டு 22 கேரட் 916 போட்டு HUID நம்பர் போட்டு அப்புறம் கடையோட சீல் MM அப்படின்னு சொல்லிட்டு சீல் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த HUID நம்பரை போட்டு நான் கடையிலே செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். எந்த வகையான நகை, இது எப்போ வந்து பியூரிட்டி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத, அதாவது ஹால்மார்க் சார்ஜ் எப்போ பண்ணியிருக்கிறாங்க, அதை பியூரிட்டி என்ன அப்படின்றதையும் பார்த்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போ ஹால்மார்க் பண்ணியிருக்கிறாங்க எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும். ஸோ அதை வந்து நான் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதோட வெயிட் என்ன, வேஸ்டேஜ் எவ்வளோ வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 32.570 மில்லி இருக்குது. வேஸ்டேஜ் வந்து 12% போட்டிருக்கிறாங்க. ஹால்மார்க் சார்ஜ் வந்து 45 ரூபா. மங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு கட்டி வாங்கினாலும் சரி, நார்மலாக வாங்கினாலுமே ஹால்மார்க் சார்ஜ் ஒரு பீஸுக்கு போடுவாங்க. ஸோ இந்த பீஸுக்கு வந்து 45 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து ஹால்மார்க் சார்ஜ் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு வேஸ்டேஜும் 18%க்குள்ளே கிடச்சிருச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து வேஸ்டேஜ் ஃபுல் அமௌண்ட்டுமே லாபம் தான். ஸோ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் லாபம் கிடச்சிது அப்படின்றத பில் வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடுத்து நம்ம இதுக்கு மேட்சாக வாங்கின நெக்லஸ் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பர்ஃபெக்டான மேட்சிங்காக நமக்கு கிடைக்காது. ஸோ வந்து கிட்டத்தட்ட மேட்சிங்காக தான் இருக்கும். இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹாரத்தோட டாலர் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருந்தது. அதில் இருக்கிற மாதிரி சென்டரில் இருக்கிற மாதிரி ஃப்ளார் டிசைன் இதுலேயும் இருந்துச்சு. அப்புறம் அதில் ஒரு ஹேங்கிங் இருந்துச்சு. இதில் ஒரு 3 ஹேங்கிங் இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இது ஒன்று தான் இருந்தது. மற்றதெல்லாம் இதுக்கு மேட்சே ஆகலை. ஸோ வந்து இது நான் ஃபைனலாக சூஸ் பண்ணேன். இதோட வெயிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கிராம் சொச்சம் மில்லி வருது. நான் வந்து பில்லில் வந்து கரெக்டான வெயிட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். 11 கிராம் சொச்சம் மில்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 12% கிட்ட வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க. இதில் வந்து பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அதில் இருக்கிற மாதிரியே இந்த இடத்த லாக் பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே வந்து அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹால்மார்க் போட்டு 22 கேரட் 916 போட்டு HUID நம்பர் போட்டு மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு MM அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த நெக்லஸ் வந்து எனக்கு 11 கிராம், நான் வந்து 1.5 சவரனில் வந்து வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு 11 கிராம்லேயே இதுக்கான டிசைன் கிடச்சிட்டு.
அது இல்லாமல் போனீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 2 பவுன் அந்த மாதிரி போகுது. 1.5 பவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகுறதுனா இந்த ஒன்று தான். ஸோ இது ஒரு 11 கிராம் போக எனக்கு ஆரமும் நெக்லஸும் போகவே மிச்ச கிராம் கொஞ்சம் இருந்தது. அதுக்கு என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் அதோட ஃபுல் டிசைன் வந்து இருக்குது. இது பேக் செயினோட சேர்த்து தான் 11 கிராம் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் மிச்சம் இருந்த கிராமுக்கு அப்படின்றத பார்க்கலாம். மிச்சம் இருந்த கிராமுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து தோடு வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஒரு 2.5 கிராம் கிட்ட வந்தது இந்த தோடு. இதோட டிசைன் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது. உள்ளார ஒரு 3 டாட் மாதிரி இருக்குது. கீழே வந்து ஹேங்கிங் இருக்குது 2லேயும். அந்த மாதிரி தான் இந்த டிசைன் இருக்குது. நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தோடு வந்து வாங்குகிறேன். ஏன்னா என்னோடய ஃபேஸுக்கு இந்த மாதிரி தோடு போட்டால் தான் சூட் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி தான் என்னோடய தோடு எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த டிசைனில் தான் இருக்குது என்கிட்ட இருக்க தோடு. தோடு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 2.5 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்ததுக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தோடு வந்து 2 கிராம் 2.5 கிராம் அப்படி இல்லைனா 3 3.5 அந்த மாதிரி போச்சு. இதில் வந்து இது தோடு போகுமே எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 400 மில்லி இருக்குது. ஸோ 400 மில்லிக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. ஸோ அதனால் 400 மில்லிக்கு நான் வந்து காயின் வாங்கிக்கிட்டேன். காயின் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கார்டு மாதிரி கூட கொடுக்குறாங்க. காயின் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ வந்து 100 மில்லி அப்படின்னு சொல்லிட்டு 400 மில்லிக்கும் நான் காயின் வாங்கிட்டேன். காயின் வாங்கினது போக ஒரு 1/2 மில்லிக்கு சொச்சம் வந்து காசு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து அமௌண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி இந்த வாட்டி மங்களன் மங்களில் வந்து சீட்டு கட்டி வாங்கினேன். இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.